प्राचेतसस्याश्रममण्डले सा पुत्रौ निजौ सादरम् एथयन्ती तपस्विनीनां करुणैकपात्रम् अभूत्सवत्सा हरिणीव सीता. வால்மீகி மகர்ஷியினுடைய ஆசிரமம், அங்கு சீதம்மா வசித்து வருகிறாள். குழந்தைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்ந்து வருகிறது. அவளை வளர்க்கக்கூடிய தேவி 2 மான் குட்டிகளோட ஒரு பெண்மான போல விளங்குறாள். அங்க உள்ள ரிஷிகைகள், ரிஷி பத்னிகள், அவளுக்கெல்லாம் ஒரு கருணாபாத்திரமாக சீதம்மா இருக்கா. சமாவிருதாசா முனிகன்யகாபிஹி சதா சதாம் ஆசிரம மண்டலே ச கிரீடந்தி அலம் பிரேம விமுக்த பாவா பிரௌடாபி பாலேவ பபௌ மிருகாட்சி. ஆசிரமத்தில் உள்ள குட்டிகள் சில பேர், அவள்லாம் சீதாதேவியின் இடத்துல வந்து அக்கா அக்கான்னு ஒட்டிக்கும். அந்த குட்டிகளோட விளையாடுவா. பிரௌடாபி, எப்பேற்பட்டவள், அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தினி, ஆனா குழந்தை மாதிரி இவளோட விளையாடுவா. கோதோஹனே மந்திர மார்ஜனேபி சம்பாதனேகே புஷ்ப சமித்பலானாம் சம்சேச்சனே போஜன சோதனே ச சாஹாயமேஷா சகாரதாசாம். பால் கறக்கிறது, அப்புறம் வீடு சாணி தெளிக்கிறது, மெழுகிறது, புஷ்பங்கள் சமித்துகள் பழங்கள் கொண்டு வருது, பாஜன சோதனை மத்து பாத்திரம் தேய்க்கிறது, இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் செய்வாள் இல்லையா, அதுலேயும் சீதாதேவி சகாயம் செய்வாள். தினே தினே சா முனி பாலகானாம் மனோரமம் சுஸ்வர வேத கோஷம் ஸ்ருண்வந்தியலம் சாந்திமவாபதேஷாம் ஸ்வசேவ சக்ரே கருணாம் மிருகாட்சி. அங்க உள்ள குழந்தைகள், குருகுலவாசிகளான குழந்தைகள் வேத கோஷம் பண்ணுவா. அதெல்லாம் சிரவணம் பண்ணி சாந்தி அடைவா. அவளுக்கெல்லாம் ஒரு அக்காவாக சீதாதேவி இருப்பாள். தாவர்பகோ சுஸ்ரூஷமாணா தனயேவ தேஷாம் தபோதனானாம் தனு மத்தியமாசா ஆசீர்வச்சாம்சி அன்பகம் ஆசசாதே பர்த்தாரமாசாத்ய சுகம் வசேதி. தபோதனர்களுக்கு சுஸ்ரூஷ செய்வா. அவள்லாமும் ஆசீர்வாதம் பண்ணுவா சீதைக்கு, சீக்கிரமே பர்த்தாவோட சேர்ந்திருப்பாய் என்று. சமாஸ்திதான் ஆசிரம வேதிகாசு மிருகான் மிருகாட்சி பரிலாலயந்தி நிவாரதானேன தினே தினே சா முக்தஸ்வபாவா முதமேவலே பே. அங்க உள்ள மான் குட்டிகள் எல்லாத்தையும் லாலனை பண்ணுவா. அதுக்கு வேண்டிய தீனிகள்லாம் தினந்தோறும் போடுவாள். அவைகள் வளர வளர அதை பார்த்து சந்தோஷப்படுவா. சாயம் சகீபிஹி சஹ சாதரம் சாகா சரோருஹாட்சி சலிலம் கடேஷு ஆதாய புண்ணியாஸ்ரம விருட்சகான்ஸ்சே சிஞ்சந்தி அலம் ஹர்ஷம் அவாபசீதா. சாயங்கால வேளை ஆச்சோ இல்லையோ, தாமரை கண்களுடைய சீதாதேவி அங்கேருந்து பக்கத்துல உள்ள நதிக்கு போவா. கும்பத்துல தீர்த்தம் எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வந்து ஆசிரமத்தில் உள்ள செடி கொடிகள் எல்லாத்துக்கும் ஜலம் விடுவா. அதுல ஒரு சந்தோஷம். அத்தியாபயாமாச சரோருஹாட்சி மாகந்த சாகாசு கிருதாத்மனி இடான் கீரான் முதா ஹிம்சுக ரக்த துண்டான் கீதானி புண்ணியானி மனோரமாணி. சரோருஹாட்சி அத்தியாபயாமாச, அந்த ஆசிரமத்தில் உள்ள கிளிகள், அந்த கிளிகளுக்கெல்லாம் வந்து அழகான பாட்டெல்லாம் கற்றுக் கொடுப்பாளாம். எப்படி அயோத்தியாவில் அங்கே கனகபவனத்து கிளிகளுக்கு வந்து சீதாதேவி சொல்லி கொடுப்பா. அது கத்தும், ராமர் வரும்போதே கத்தும், ஜானகி வல்லபோ விஜயத்தே அப்படின்னு கத்தும்.
அதையே இங்கேயும் இந்த கிளிகளுக்கும் சொல்லி கொடுப்பாளாம். ஏவம் பிரஹர்ஷேண வசந்தியபீயம் அந்தர்வியோகேன ரகுத்தமஸ்ய. சந்தோஷமா தான் இருக்கு வாழ்க்கை. வால்மீகி ஆசிரமம் பரமசாந்தமா இருக்கு, பிரசாந்தமா இருக்கு. ஆனா ஹிருதயத்துல ராம விரகத்தோடையும் இருக்கிறாள் தேவி. சுதுக்கிதா புத்திரமுகே ஸ்வபர்த்து விலோக்கிய சாருப்பியம் அபாபசாந்திம். குழந்தைகளுடைய முகத்துல பர்த்தா இருக்கிறார், பர்த்தாவுடைய அம்சம் இருக்கு, சாரூப்பியம். அதை பார்த்து மனசுல சாந்தி அடைந்தாள். கௌரி யதா ஸ்கந்த விநாயகாபியாம் தாபியாம் சுதாபியாம் சக சஞ்சரந்தி முதா முனீனாம் உடஜேஷு சாத்வி சமானிதா பூத் பகுதா சதீபிஹி. பார்வதி தேவி எப்படி ஸ்கந்தனோடையும் விநாயகரோடையும் இருப்பாளோ அது மாதிரி குசலவர்களோட கூட சீதாதேவி இப்படி சாயங்கால வேளையில சஞ்சாரம் பண்ணுவாளாம். ஆரோப்பிய கன்யாஸ்ச கட்டி பிரதேசம் தௌதாரகௌ பத்மசமான வக்த்ரௌ அவ்யக்த வாக்கியம் கலபாஷணஞ்ச சுத்வா தயோஹோ பிராபுரலம் பிரமோதம். அந்த ஆசிரமத்தில் உள்ள குட்டிகள்லாம் என்ன பண்ணுவாளாம், குஷன் லவன்ற இந்த குழந்தைகளை இடுப்புல தூக்கி வச்சுட்டு லாலனை பண்ணுவாளாம். இந்த குஷனுக்கும் லவனுக்கும் பேச்சு பழக்குவாளாம். மழலை அந்த குழந்தைகள் மழலை பேசுறதை பார்த்து சந்தோஷப்படுவாளாம். தாவர்பகௌ தாமரசாயதாட்சி தாவர்பகௌ தாமரசாயதாட்சி ஹிந்தோள மத்தியே வினிதாய சாத்வி சம்லாலயந்தி சரசம் சகேதம் சம்லாலயந்தி சரசம் சகேதம் இதம் ஜகௌ கீதம் அசீதபாஷ்பா. தாமரை போன்ற கண்ணுடைய சீதாதேவி குசலவர்களை அழகா ஒரு தொட்டில் இட்டு ஆட்டுவாளாம். ரொம்ப மதுரமான லாலனை பண்ணுவா, பாட்டு பாடுவா. ஆனா அது துக்ககரமான பாட்டு, துக்ககரம் இல்லை, துக்கத்தை வெளிப்படுத்துற பாட்டு. துக்க கண்ணீரோட பாடுவா. யுவாம் குமாரௌ ரகுவம்சஜாதௌ புத்ரௌ சராஜ்ஞா பவதஸ்ததாபி அவாப்ய காந்தாரம் இஹைதமானோ சங்கிரீடதோ ராஜகிருஹம் விஹாய. நீங்க ரெண்டு குழந்தைகளும் ரகுவம்சத்துல பிறந்தவா, ராஜபவனத்தை விட்டுட்டு இந்த காட்டுல வளருகிறீர்கள். ஜன்மோத்சவம் ஜன்மோத்சவம் தம் யுவயோர் விதாதும் பிதாச்ச பாக்யம் நச்சகார ராஜா பர்த்துஸ்ததாங்கேபி யுவாம் நிதாதும் அஹஞ்ச பாக்யம் நச்சகார பூர்வம். உங்களுக்கு ஜன்மோத்சவம் செய்வதற்கு உங்க அப்பா பாக்யம் இல்லப்பா, நீங்களும் உங்க அப்பா மடியில விளையாடுறதுக்கு பாக்யம் இல்லையே. வைடூரிய கோமேதக புஷ்பராக சுவர்ண டோலாந்தர கேளியோக்யம் லப்த்வாபி ஜன்மாத்ர யுவாந்து காஷ்டஹிந்தோள மத்தியே சரசம் ரமேதே. வைடூரியங்கள், ரத்னங்கள், கோமேதகங்கள், புஷ்பராகம் பதித்த உயர்ந்த தங்க ஊஞ்சல்ல ஆட வேண்டிய நீங்கள் இப்படி இந்த கட்டை ஊஞ்சல்ல, கட்டை தொட்டில்ல ஆடிக்கொண்டு இருக்கிறீர்கள். மனோரமம் மனோபிராமம் கலபாஷணம் வான் ஸ்ரோதும் ச பாக்யம் ந சகார தாதः வத்சேதி புத்ரேதி ச லாலனம் தத் பிராப்தும் பிதுர்வாமிக நாஸ்தி பாக்யம். குழலினிது யாழினிது என்பர் என்று சொல்லுவா இல்லையா, மழலை சொல்கிறது இது எல்லாத்தையும் விட உயர்ந்தது. அப்படிப்பட்ட உங்களுடைய மழலையை கேட்பதற்கு அப்பாவுக்கு பாக்கியம் இல்லை. அந்த அப்பா உங்களை பார்த்து புத்ரா வத்சா அப்படின்னு லாலனை பண்றத கேட்கறதுக்கு உங்களுக்கு பாக்கியம் இல்லையே. லலந்திகா கிங்கிணி கங்கணாதி வைடூரிய சௌவர்ண விபூஷணார்ஹௌ பூத்வாபி குஞ்சா ஃபலகாச்ச புஷ்பைஹ அலங்கிருதௌ ஸ்தஹ முனிகன்யகாபிஹி. கங்கணம், கிங்கிணி முதலிய பூஷணங்களால அலங்கரிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டிய நீங்கள் இப்பொழுது இந்த
இந்த காட்டு புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆசீர்பிரேஷாம் முனிபுங்கவானாம் லப்வாயுவாம் தீர்க்கம் அனந்தமாயுஹு கதாபி ராஜ்யः பிதுரந்திகம் மாம் சுகேன சயோஜயந்தம் குமாரோ. இந்த மகர்ஷிகள்லாம் உங்க 2 குழந்தைகளுக்கும் தீர்க்கமான ஆயுசு என்று ஆசீர்வாதம் பண்றார். இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் 2 பேரும் என்ன அப்பாவோட சேர்த்து வைப்பேள். எதிர்ச்சயா தத்ர சமாகதஹ தாம் காதாம் சமாகர்ணிய முனிர் மகாத்மா சந்திராவயந்தீம் அபி ஹிருத் கடோரம் உவாச்ச சீதாம் ருததீம் தயாளு. எதிர்ச்சையா அங்க வால்மீகி பகவான் வந்தாராம். இந்த ராமகதைய, இந்த சீதாதேவி பாடின பாட்டை கேட்டுவிட்டு, இந்த பாட்டு எப்படிப்பட்டது அப்படின்னு கடோரமான ஹிருதயத்தையும் உருக்க வைக்கக்கூடிய பாட்டு. அதை கேட்டுட்டு தயாளுவான வால்மீகி உருகினார். வத்சே சுகம் பிராப்னுஹி மா விஷீத பஸ்யானயோஹோ ஆத்மஜயோஹோ முகாப்ஜம் பிரஹர்ஷகாலஹ சமுபஸ்திதஸ்தே வதாமி நூனம் ஹிருதயேன சத்யம். குழந்தை சீதே, துக்கப்படாத. அனயோகோ ஆத்மஜயோகோ முகாப்ஜம், இந்த குழந்தைகளுடைய முகாரவிந்தத்தை பார். இது நமக்கு சந்தோஷத்துக்கான காலம். இதை நான் சத்தியமா என் ஹிருதயத்தினால சொல்றேன். ஸ்ரோதும் ந பாக்யம் கல வாக்கியமேதத் குமாரயோ பர்துரிதி பிரவீஷி சம்ஸ்ராவயிஷ்யாமி நிருபம் பதிம் தே காதாம் ததீயாம் சுதயோஹோ முகேன. குழந்தைகளுடைய மழலை சொல்ல கேட்கறதுக்கு இவ அப்பாவுக்கு பாக்கியம் இல்லைன்னு நீ பாடின. ஆனால் இதே குழந்தைகளையே நான் பாடச் சொல்லி இவாளுக்கு ராமாயணம் கற்றுக் கொடுத்து அந்த ராமாயண கதையை அப்பாவினிடத்துல பாடச் சொல்லி அப்பாவை நான் கேட்க வைப்பேன். சொச்சந்தமேவம் விஹரந்தமாராது ராமாபிதானம் கஹனே விராஜம் மத் வாக்கியஜாலேன சுதே கிரஹித்வா தாஸ்யாமி துப்யம் சததம் ரமஸ்வே. சொச்சந்தமா பிடிபடாத அந்த கிளி பறந்துட்டு இருக்கு எங்கேயோ காட்டுல. எந்த கிளின்னு? ராமருங்கிற கிளி. அந்த கிளிய என்னுடைய ராமாயணம் அப்படிங்கிற வலைய போட்டு பிடிச்சு மறுபடியும் உன்னிடத்திலேயே நான் கொடுத்துடுவேன் என்று வால்மீகி சொல்லு. இது ராமபத்ர தீட்சிதருடைய ஸ்லோகம். அது வேதாந்த விப்ரமவனே விஹித பிரச்சாரா காகுஸ்தவம்சம் அவதீரிய கதாபிகேலன்னு வால்மீகி வாங்னிகர வாகுரையா கிரகீதா ஹிருத்பஞ்சரம் விஷதி கஷ்டிதயம் சுகோமே. ராமபத்ர தீட்சிதர் என்று ஒரு ரொம்ப பெரிய மகான் இருந்தார். தியாகராஜ சுவாமிகளுக்கு ஈடானவர் அவர். ராம சாட்சா்காரமானவர். தியாகராஜருடைய பிரசித்தி இல்லாதவர், அவ்வளவுதான். மகான்கள்னா பிரசித்தமா தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. பிரசித்தமா இருக்கிறவா எல்லாரும் மகான்களும் இல்லை. ராமபத்ர தீட்சிதர் திடீர்னு அவர் ஞாபகம் வந்துருத்து. தீட்சிதர் 300 வருஷம் முன்னாடி இருந்திருப்பார். ஐயாவாளோட சமகாலம். அதே ஊர், ஐயாவாளோட ஊர் திருவிசலூர் என்ற கிராமத்தில் இருந்தார். அவர் சரித்திரம் என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவரும் பிரகடனப்படுத்திக்கல. அவரோட கிரந்தங்கள்லாம் நீ கிடைக்கிறது. கிரந்தங்களை பார்க்கும் பொழுது புரிகிறது. ராம சாட்சா்காரமானவர். ராமகர்ண ரசாயனம்ங்கிற கிரந்தம் அற்புதமான கிரந்தம். ராமகர்ண ரசாயனம் என்ற கிரந்தம். அதுல நிறைய ராமாயண சம்பவங்களை நம்ம தியானத்துக்கு கொண்டு வரா மாதிரி எழுதியிருக்கார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உபன்யாசங்கள்ல ராமபத்ர தீட்சிதருடைய ராமகர்ண ரசாயனத்தை சொல்றது என்கிறது ஸ்ரீ அண்ணா தான் அதை ஆரம்பிச்சு வச்சார். ராமபத்ர தீட்சிதர் அப்படின்னு ஒருத்தர் அவர் ராமகர்ண ரசாயனம் பண்ணியிருக்காருன்னு பொது ஜனங்களுக்கு தெரிய வருது, அன்னைக்கு தெரிய வருது அப்படின்னா அது ஸ்ரீ அண்ணாவுடைய உபன்யாசம் தான் அதனுடைய ஆரம்பம் நினைக்கிறேன்.
உயர்ந்த கவி, மகாபுருஷர். அவர் சொல்றார், என் ஹிருதயமாகிய கூடுக்கு அந்த கிளியை பிடிக்கணும்னு நினைச்சேன். சுதந்திரமா அது காட்டுல பறக்கிறது. நல்ல வேளையா அப்போ ஒரு வேடம் அழகா ஒரு வலையை தயார் பண்ணார், வால்மீகி என்கிற வேடம். இந்த வலை ராமாயணமாகிய வலை, அதை போட்டு இந்த கிளியை பிடிச்சேன்னு எழுதுறார் இல்லையா. அந்த தீட்சிதருடைய ஸ்லோகம் இங்க ரிஃப்ளெக்ட் ஆறது. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ராமபத்ர தீட்சிதருடைய ராமகர்ண ரசாயனத்தை இன்டர்னலைஸ் பண்ணவர் ஜானகி விஜயகாரர். அதனாலதான் கனெக்ஷனை சொன்னேன். பிரவச்சனங்கள்ல தீட்சிதருடைய ஸ்லோகங்களை முதல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சதுங்கிறது ஸ்ரீ அண்ணாதான் அப்படின்னு சொன்னேன். அந்த வால்மீகியினுடைய ஜாலத்தினால, அதாவது வலையினால, இந்த கிளியை பிடிச்சி ஓண்ட தரேம்மா அப்படின்னு வால்மீகி என்னுடைய ஜாலத்தினால, ஆமா என்னுடைய வலையினால அந்த ராமராகிய கிளியை பிடிச்சு ஓண்ட தரேம்மான்னு சீதையை பார்த்து வால்மீகியே சொல்றார். ஏவம் மகர்ஷி மதுரைஹி வச்சோபிஹி ஆஸ்வாசயாமாசே சரோருஹாட்சீம் நிதாகதாபேன வனேஹி தப்தாம் லதாம் யதாயா சீதளவாரிணப்ரஹா. இவ்வாறு மகர்ஷி மதுர வச்சனங்களால தேவியை ஆஸ்வாசப்படுத்தினார். நிதாகதாபேன வனேஹி தப்தாம். நல்ல வெயில் கோடை, அதுல வாடி போகக்கூடிய கொடி இருக்கே, அதை எப்படி மேகமண்டலம் வருஷிச்சு சீதளமாக்குமோ அது மாதிரி சீதாதேவி சீதளமாக ஆனாள். தௌ ஜானகீம் அர்பகசார்வபௌமௌ இதஸ்ததா ரிங்கண கௌதுகேன ஆனந்தயந்தௌ உடஜாங்கணேஷு விஜஹ்ரதுஹு சுந்தர குந்த தந்தௌ. குழந்தைகளுக்குள்ளேயே சக்கரவர்த்தியா இது ரெண்டும், குசலவாள். இங்கேயும் அங்கேயும் தவிழறது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது. லேசா அப்படி வாயை திறந்தன முத்து பதித்தது போல சில பற்கள்லாம் தெரியுது. சார்தூல பஞ்சானன சாபகானான் வாலானு சலீலம் விசகர்ஷதுஸ்தௌ பயம் ந கிஞ்சித் ஹிருதயே தயோஸ்தௌ ஸ்ரீராமசிம்மஸ்யே கிள இவ வத்சௌ. காடு தானே, காட்டுல தான் ஆசிரமம் இருக்கு. இப்படி போய் திடீர்னு இந்த புலிக்குட்டி சிங்கக்குட்டி அதெல்லாம் வாழை பிடிச்சி இழுக்குமா, ஒன்றும் பயமே தெரியாது. ஏன்னா இதுவே சிங்கங்கள், ராமசிம்மத்தினுடைய குட்டிகள். பால்யஞ்சே பௌகண்டம் இமௌ தனூஜௌ அதித்ய கைஷோரம் அவாபதுஷ்சேயே கிரமேண விருத்திம் லபதே யதா இந்துஹு பட்சே சிதே லோகசுகம் விதன்வன்னு. வயசெல்லாம் தாண்டது, பால்ய வயசு தாண்டித்து அப்புறம் பௌகண்டம்னு ஒரு வயசு, அதுவும் தாண்டி இப்போ கைஷோரம் என்கின்ற வயசு, கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாலொரு மேனியும் பொழுதுரு வண்ணமா இது சுக்லபட்சத்து சந்திரன் மாதிரி இப்படி வளர்ந்துன்னு வரது ரெண்டும். தௌராஜபுத்ரௌ உபநீய காலே கேகே முனிர்முனீனாம் சக பாலகைச்சே அத்தியாபயாமாசே யதா ததைவ சாங்கம் சமஸ்தம் நிகமம் சஹர்ஷம். அந்த ராஜபுத்திரர்களுக்கு மகர்ஷி வால்மீகி அற்புதமா யஜ்ஞோபவீதம் கொடுத்து அவளுக்கு வேத சம்ஸ்காரம் கொடுத்து வேதம் அத்தியாபனம், வேதம் சொல்லி கொடுக்கிறார் உற்சாகமா. அதீத்ய வேதான் நிருபவேத யுக்தானு ஆனந்தயந்தௌ ஜனனீம் சுதௌ தௌ ஆரோடு மேவம் கரிணம் துரங்கம் யோத்தும் சமர்த்தௌ சே பபூவதுஸ்தௌ. வேதாத்தியனம், வேத அங்கங்களுடைய அத்தியனம், அப்புறம் நிருபவேதத்தினுடைய, அதாவது தனுர்வேதத்தினுடைய அத்தியனம், அப்புறம் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாமே வால்மீகி ஆசிரமத்தையும் நடக்குமா, எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். தௌ தன்வினோ பத்த ஜட்டாகலாபௌ கோதாங்குளித்ராண தரௌ சகட்கௌ நித்யம் வனாந்தே மிருகயாமடந்தௌ வன்யம் சமாஜகிருது ஆதரேண. நல்ல ஜட்டாபாரம் கட்டிண்டு சம்னு கையில வில்ல எடுத்துண்டு இடுப்புல பட்டாக்கத்தியோட கூட காட்டுல போய் விளையாடுவாளாம் இவா. காட்டுலேருந்து நிறைய காய் கிழங்குகள்லாம் எடுத்துன்னு வருவா. குமாரகௌ துவாதசஹாயனௌ தௌ சதா வினீதௌ முனிசன்னிதானே அதீத வித்யௌ அதி விக்ரமாட்யோ விலோக்கிய சீதா முதமாப நித்யம். 12 வயசு பசங்க ரிஷி சன்னிதானத்துல வந்து அப்படி சம்னு நிற்பா. நல்ல வித்யாவான்கள், பராக்கிரமசாலிகள். அவளை பார்த்து சீதாதேவி சந்தோஷப்படுவாள். கதாச்சித் ஏதௌ ஜனனீம் அபிருச்சதாம் அம்ப ஆவயோஹோ குத்ர பிதேதி சாதரம் சீதா க்ஷணம் மௌனமவாப்ய துக்கிதா சந்தர்சயாமாச நரேந்திர பாதுகாகாம்.
சில சமயம் இந்த குழந்தைகள் வந்து கேட்கும், அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்கும். அப்போ சீதாதேவி ஒரு க்ஷணம் மௌனத்துல இருப்பாள். அதுக்கப்புறம் ராம பாதுகைகளை காட்டுவாள். வத்சௌ பிதாவாம் ரகுவம்சநாதः நிக்ஷிப்ய மையேவஹி பாதரக்ஷாம் நிஜே புரே ராஜ்ய துரந்தரோஸ்தி ஹ்யாயாஸ்யதி இஹ இதி ஜகாத சீதாக. உங்களுடைய அப்பா ரகுவம்சநாதன், ரகுகுல திலகன், அவருடைய பாதுகைகளை அடியாள் இடத்துல கொடுத்திருக்கிறார். ராஜ்ய துரந்தரனா இருக்கார், ராஜ்யத்துல வியஸ்தமா பிஸியா இருக்கார், உங்களை பார்க்கறதுக்காக சீக்கிரமே வருவார் என்று சீதாதேவி சொல்லியிருக்கிறார். ஆகர்ணிய சீதா வச்சனம் குமாரோ நித்யம் பிதுர் தரிசன காங்ஷயைவேயே புஷ்பாஞ்சலிம் ராகவ பாதுகாபியாம் சஞ்சக்ரதுஹு தௌ சகிதௌ ஜனன்யா. அப்புறம் அந்த பாதுகைகளுக்கு காலம்பரை சாயங்காலம் புஷ்பாஞ்சலி பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. பூக்கள்லாம் எடுத்துன்னு வந்து அந்த பாதுகைகளுக்கு சீதாதேவி புஷ்பாஞ்சலி பண்ணும் பொழுது அப்பாவுடைய பாதுகைகளுக்கு குழந்தைகளும் புஷ்பாஞ்சலி பண்றது. ஷியாமௌ கிஷோரௌ பிரிய தரிசனௌ தௌ ஸ்ரீராம பிம்ப பிரதிபிம்ப ரூபௌ காந்தர்வ வித்யா குஷலௌ சமக்ரம் அத்தியாபயாமாச முனிஸ்வகாவியம். ஷியாமள வர்ணம் உடையவர்கள், கிஷோரர்கள், பிரிய தரிசனர்கள், ராமரூபத்துக்கு பிரதிபிம்பம் போல இருக்கிறவா, காந்தர்வ வித்தியாலையும் குஷலர்களாயிட்டா. அப்பேற்பட்டவாளுக்கு மகர்ஷி வால்மீகி தன்னுடைய காவியத்தை சொல்லி கொடுத்தார். சம்வாதயந்தௌ அத வல்லகீந்தௌ ராமாயணம் சஞ்சகதுஹு குமாரௌ அதா அவாப வைதேகி அமிதம் பிரமோதம் ஆகர்ணிய கீதம் சுதயோகோ முகேன. அந்த ரெண்டு குழந்தைகளும் ஜம்மு வீணையை வச்சுட்டு ராமாயண கானம் பண்ண ஆரம்பிச்சா. அதை கேட்டு சீதாதேவி பரம சந்தோஷப்படுவாளாம். விலோக்கியதௌ ராமகதா பிரவீணௌ முனிர் பபாஷே மதுரம் மகாத்மா அவாப்த காமஹா ஜித சர்வ காமஹா கல்யாண காமஹா ஜெகதாம் திரயாணாம். ராமகதை பாடுறதுல ரொம்ப சமர்த்தாளாயிட்டா இவ. அதை பார்த்த ரிஷி, அந்த அந்த ரிஷியை பேர்பட்டவர், அவருக்கு ஆக வேண்டிய காரியம் யாரால என்ன இருக்கு உலகத்துல, சர்வ காமனைகளையும் ஜெயிச்சவர். அவருடைய மனசுல வந்து ஜிதேந்திரியர், ராகத்வேஷங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், வாசனைகள் எல்லாம் ஜெயிச்சவர். அவருக்குன்னு ஏதாவது ஒரு விருப்பம் மனசுல இருக்கும் அப்படின்னா ஜகத்துக்கு க்ஷேமம், ஜகத்து நன்னா இருக்கணும், அதுலயும் பத்தப்பட்டவர் இல்லை. அதுக்காக அதுலயே பத்தப்பட்டு போய் ஆசக்தி வந்து அதுவும் கிடையாது. ஜகத்து க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பந்தம் மட்டும்தான் அவர்கிட்ட உண்டாம். அப்பேற்பட்ட ரிஷி இந்த குமாரர்களை இப்படி மாங்குன்னு தயார் பண்ணியிருக்காரு. எதுக்கு தயார் பண்ணுவார்? அதே ஜெகக்ஷேமத்துக்காக தான். இதம் குமாரோ ரகுநந்தனஸ்ய சரித்திர ரூபம் பரம் ஆதிகாவியம் யுவாம் து சர்வத்ர சதா சஹர்ஷம் சதாம் சமாஜே பட்டதம் பிரியேன. இந்த ஆதிகாவியம் ரகுநாதனுடைய சரித்திரம், இதை சந்தோஷமாக சாதுக்களுடைய சமாஜத்தில் படியுங்கள். ஆஸ்வாத்திய வன்யானி சொல்றார் குசலவாழ்ட்ட. ஆஸ்வாத்திய வன்யானி மனோரமாணி சுவாதூனி மூலானி பலானி நித்யம் யுவா முனீனாம் சரணானி தத்வா காவியஸ்ய கானம் குருதம் வினீதோ. போற வழியிலேயே அப்படியே எங்கெங்கெல்லாம் காடு தானே, சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறதுலாம் கிடையாதுங்க. காட்டில் எங்கே பார்த்தாலும் பழங்கள்லாம் கிடைக்கும், அப்படியே பறித்து வாயில் போட்டுக்கலாம். முன்ன நாட்டில் தான் எங்கே மரம் இருக்குது, பழம் எடுத்து வாயில் போட்டுக்கிறதுக்கு பிச்சை எடுக்கணும். நாட்டில் பைசா இல்லைன்னா, காட்டில் பைசா இல்லாத இருந்தால் தான் நல்லது, சந்தோஷம். அப்படியே போகிற வழியிலேயே ஆனந்தமாக பழங்கள்லாம் சாப்பிட்டுண்டு அப்படியே ஆனந்தமாக சஞ்சாரம் பண்ணுங்கோ. யார்கிட்டேருந்து எந்த சம்பாவனையும் எதிர்பார்க்காதீங்கோ. அப்பா இவ்வளோ கொடுப்பாளா, இவ்வளோ கொடு, அப்புறம் அதை எங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அங்கங்கே பழம் கிடைக்கும். அப்புறம் தாகம் அடித்தா அங்கங்கேயா நதி ஓடும், அதுலேருந்து எடுத்து குடிச்சுண்டு அப்படியே ராமாயணம் பாடிட்டே போயிட்டே இருக்கும். எங்கேயாவது நடுவில் ரிஷி ஆசிரமங்கள்லாம் வரும், வந்து அங்கேயும் உட்காந்து பாடுங்க. ஆசியம் ஸ்ரீ குருயோ முனையா சஹர்ஷம் ஆகர்ணிய கானம் யுவயோர்ஹி நூனம் பர்யாப்தமே தது யுவயோ சிவாய ஹிமர்த்தம் அந்நது பகுமானம் அஸ்யேயே. ரிஷிகள்லாம் ஆசிரமத்தில் இருக்கிறவாளும் உங்க கானத்தை கேட்டு சந்தோஷப்படுவா, ஆசீர்வாதம் பண்ணுவா. ஆசீர்வாதமே போதும். அவ என்ன சம்பாவனை கொடுக்குறா, இவ என்ன சம்பாவனை கொடுக்குறான்லாம் எதிர்பார்க்காதே.
ஏவம் குமாரோ குருணா நியுக்தௌ ஆதாய வீடாம் கரபல்லவேன இதஸ்ததச்ச ஆசிரம மண்டலேஷு முதாச்சரந்தௌ ஜகதுச்சே காவியம். இவ்வாறு குருவால ஆக்ஞாபிக்கப்பட்ட இந்த குழந்தைகள் வீணையை எடுத்து ஜம்முன்னு கானம் பண்ணிண்டு ரிஷிகளுடைய ஆசிரமங்களில் இவ்வாறு சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தார்கள். ஆச்சரியமாபுகு முனையோ நிதாந்தம் விரக்த சித்தாக அபிதே ரசஜ்ஞாக ஆகர்ணிய ராமாயணம் ஆதிகாவியம் சங்கீர்த்திதம் ராகவ நந்தனாபியாம். குஷலவர்கள் கானம் பண்றதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ரிஷிகள். ரிஷிகள்லாம் வைராக்கியசாலிகள் தான், ஆனால் ரசிகர்கள். அதுதான் ரிஷி ஹிருதயங்கிறது. ஆதிகாவியமான ராமாயணத்தை கேட்டுட்டு ஆனந்தப்பட்டார்கள். தௌ பாலகௌ தும்புரு நாரதாவிவ சம்வாதயந்தௌ ஜகதுர் விபஞ்சிகாயாம் ஆபூரயந்தௌ சரசம் மகாத்மனாம் கர்ணௌ ரகுத்தம் சகதா சுதாரையா. தும்புருவும் நாரதரும் வீணை வாசிக்கிற மாதிரி இவா வீணை வாசிச்சுண்டு எல்லாருடைய காதுகளாகிய தொன்னைகளையும் ராம கதா அமிர்தத்தினால ரொப்பரா ராமாயணம் தச்சிரகால விருத்தம் புனச்ச சாட்சாதிவ தரிசிதம் தே ஆஸ்வாத்யே ஹிருஷ்டாக முனயா குமாரோ சம்பூஜயாமாசு மோகஹர்ஷாக. ரொம்ப காலம் முன்னாடி நடந்த கதையை கண்ணுக்கு எழுத்தாப்புல கொண்டு வந்து நிறுத்துறாளே என்று ஆஸ்வாதனம் பண்றார் ரிஷிகள்லாம். கேச்சித் ததுகு வல்கலமாதரேண கமண்டலும் கேச்சன தாபசாஸ்சே கேச்சித் பலம் மூலம் அதாபரேச்சே பாசம் சலத் குந்தள பந்தனாயே. சில ரிஷிகள்லாம் வந்து கமண்டலு கொடுக்குறார். ரிஷிகுமாரர்கள் ஆசிரமத்திலே வந்திருக்கான்னா அவளுக்கு அனுஷ்டான திரவியங்களை தான் கொடுக்குறார். அவள்லாம் ஏன்னா இவாளும் ரிஷிகள். சில பேர் மரவரி கொடுக்குறா, சில பேர் பழங்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறா, சில பேர் தலையை ஆட்டிண்டு பாடுறா இல்லையா, குடுமி அவுந்து போயிடும். அதை கட்டு அங்கேன்னு வந்து அது கட்டிக்கிறதுக்கு ஐயோ இப்படி அவுந்து போய் நிற்கிறதே அப்படின்ட்டு ஓடி வந்து கட்டுறா கயத்தினால. ஏதோ ஒரு விதத்துல அவாவா பிரேமையை வெளிப்படுத்துறா. பிரேமைக்கு காரணம் என்ன? வாயில ராமாயணம் இருக்க, ராமாயணம் சொல்றவாங்கிறதுனால வந்த பிரேமை. இதம் பரம் சாது இது கேச்சித்து ஊச்சுகு கேச்சித்து சிரக்கம்பனமேவ சக்ருகு ஆஸ்லிஷ்ய காடம் பிரணயேன கேச்சித்து ஆஸ்பாலயாமாசுகு அமு குமாரோ. சில பேர் ஆஹாஹா எவ்வளவு நன்னா இருக்குங்கிறார், சில பேர் தலைய ஆட்டுறா, சில பேர் என்னென்ன ஓடி வந்து கட்டிக்கிறா அந்த குழந்தைகளை. இப்படி சாதுக்களுக்கு பிரியமாயிடலாம் ராமாயணம் சொன்னார். ராமாயணேனைவ தபஃபலம் தே சம்பிராப்னுவந்தீவ தபோதனாச்சே தபாம்சி கோராணி ஜகு சதைவம் பிபாசையா ராமகதாமிருதஸ்யே. பல ரிஷிகள் அங்கங்க தபஸ் பண்றவாள்லாம் அந்த தபஸை விட்டுட்டு ராமாயணம் கேட்க ஓடி வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா தபஸனுடைய பலனா ராமாயணத்தை நினைக்கிறா. இத்தனை நாள் பண்ண தபஸனுடைய பலனா ராமாயணம் வந்திருக்கு என்று நினைக்கிறா. ராமஸ்து தேஷாம் பகுமான பாத்திரம் காருண்ய பாத்திரம் ச பபூவ சீதா வாத்சல்ய பாத்திரம் ச குமார கௌதௌ தேனைவ காவியேன பபூவதுச்சே. இந்த காவியத்தை கேட்டு கேட்டு எல்லாருக்கும் ராமரோ பகுமான பாத்திரமாயிட்டார், சீதையோ காருண்ய பாத்திரமாயிட்டா, குசலவாளோ வாத்சல்ய பாத்திரமாயிட்டா. இது மாதிரி காவியத்தினுடைய பெருமை. தியாகஞ்சே ராமஸ்ய ததைவ ராஜ்ஞாஹ சீலம் பவித்ரம் சுதயோச்ச பக்திம் காவியஸ்ய மாதுரியம் அபி பிரகாமம் சர்வேஷ சம்சுகு முனையோ ரசஜ்ஞாஹ. ராமனுடைய தியாகம், சீதையினுடைய சீலம், குழந்தைகளுடைய பக்தி, காவியத்தினுடைய மாதுரியம் எல்லாத்தையும் எல்லாரும் புகழ ஆரம்பிக்கிறார். லதா நிகுஞ்சேஷு ச வேதிகாசு சோபான மார்கேஷு ததா நதீனாம் சாயாசு புஷ்பாஞ்சித பூருகானாம் நிஷீத்ய நித்யம் ஜகத்து குமாரோ. லதா நிகுஞ்சங்கள்ல, வேதிகைகள்ல, அப்புறம் நீரோடைகளில் உள்ள படிக்கட்டுகள்ல, நதிகளுடைய படிக்கட்டுகள்ல, அப்புறம் இந்த மரங்களுக்கு கீழே நிழல்ல, எல்லா இடத்துலையும் அங்கங்க ராமாயண கானம் பண்ணிட்டு இருப்பாளாம் குசலவாள். சாயம் சாயம் உபாகதௌ நிஜசுதௌ ஆலிங்க சீதாதயோஹோ கிருத்வா மங்களமாதரேண ச கதாம் ஸ்ருத்வா பிரவృத்தாம் முதா தஸ்மின்னேவ தினே ததா ச முனிபிஹி சம்மானனம் புத்ரயோஹோ ஞாத்வா பாக்யமஹோ மமேதி ஹிருதயே சஸ்மார சாத்வி சதா.
சாயங்காலம் ஆத்துக்கு திரும்பி வருவா இந்த குழந்தைகள். காலம்புற கானம் பண்ண போயிடுவா. சாயங்காலம் வந்தவுடனே சீதாதேவி இந்த குழந்தைகளை கட்டிண்டு உள்ள வரவேற்பா. அப்புறம் அந்த குழந்தைகள்லாம் உட்காந்து சொல்லும், காலம்புற சாயங்காலம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் போனோம், அங்க அந்த ரிஷி அப்படி சொன்னார், இவ்வளவு நன்னா இருக்குன்னார், ராமாயணத்தை அவ்வளவு நன்னா இருக்குன்னார், ஒரு ரிஷி ஓடி வந்து கட்டி விட்டார் எல்லாம் சொல்ல சொல்ல ரிஷிகளுடைய அனுகிரகம், ரிஷிகளுடைய கிருபை அப்படின்னு இதை ஒரு பெரிய பாக்கியமா சீதா நினைப்பாளாம். இவ்வாறு 7வது சர்க்கம் பூர்த்தியாகும். சீதாவல்லபலால் கீ.